நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்கிறேங்க. படைத்தலைவன் ஒரு அனிமலுக்கும் ஒரு மனிதருக்கும் இருக்கின்ற அந்த அன்பின் பாலம். ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம டாக் வளர்க்குறோம், பெட் அனிமல்ஸ் இருக்குது. வீட்டில் எப்போவுமே கேப்டனும் சரி, நானும் சரி, பிரபாஷமும் எல்லாமே ஒரு பெட் லவர்ஸ். நம்ம வீட்டில் எவ்வளோ டாக்ஸ் இருக்குன்றது உலகத்துக்கு தெரியும். அவங்க அன்பை வளர்க்குற கிளி எத்தனை இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். மீன் இருக்குது. அதே மாதிரி சண்முக பாண்டியனுக்கு ஒரு லக்கு, மதுரை ஃபஸ்ட்டு சகாப்தம் பண்ணார். அவங்க மாமா ப்ரொடியூசராக இருந்து வல்லர் அவர் சுதீஷ் எடுத்தது. அடுத்தது மதுரை வீரன். அதில் பார்த்தா ஒரு ஜல்லிக்கட்டு காலை. இதில் எப்படி தம்பி எப்படி யானையோடையே பழகிறாரோ அது மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு காளையோடையே அவ்வளோ ஒரு பாண்டிங்காக தம்பி பழகியிருக்கார். அப்போது அம்மா நம்மளும் ஒரு ஜல்லிக்கட்டு காளையை வாங்கணும், வளர்க்கணும். அவங்க கேட்டால் நான் நோவே சொல்ல மாட்டேன். கேப்டன் கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன், பசங்க கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன். ஏன்னா யாரெல்லாம் ஒருவர் பெட் லவர்ஸாக இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் நல்லவர்களாக தான் இருப்பாங்க. ஒரு வாயில்லாத ஜீவன் மேலே அன்பு வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க உண்மையிலேயே நல்லவர்களாக இருந்தால் தான் அது முடியும். இதுதான் உண்மை. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால் கேப்டன் கள்ளழகரில் நடித்தப்போ அந்த யானையோட அவ்வளோ அவருக்கு பாண்டிங் ஆயிடுச்சு. என்கிட்ட ஃபோனில் கேட்டார், நான் கூப்பிட்டு வந்துடுவா வீட்டுக்கு அப்படின்னாரு. தாராளமாக உங்களுக்கு பிடிச்சா கூப்பிட்டு வாங்க, பட் நம்ம வீடு சின்ன வீடு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிரவுண்டு வீடு, அதில் எப்படிங்க நீ யானையை நம்ம வச்சுருக்கிறதுன்னு. ஆனால் அதே தான் சண்முக பாண்டியன் படைத்தலைவனில் நடிச்சுட்டு 5 யானை. அதில் மணியன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இன்னொரு யானை பேர் பிரேமாவா ஏதோ சொல்லி புஜ்ஜியா அது சொல்லுவார். அது எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுமா, நீங்கள் எஸ் சொன்னால் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் ஏதாவது ஒரு யானையான்னு. நான் இது வரைக்கும் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். சண்முக பாண்டியனுக்கும் என் கேப்டனுக்கும் சொல்கிறேன், உறுதியாக ஒரு யானை நம்ம வாங்குவோம். அது நீங்கள் எப்படி நீங்கள் டாக்ஸை வளர்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் வளர்க்கணும். ஏன்னா அது அவருடைய விருப்பம், சண்முகாவுடைய விருப்பம். இன்றைக்கி அதை நான் ஒரு விநாயகருடைய அடையாளமாக தான் பார்க்குறேன். முருகர் எப்பயுமே அண்ணன் கணேஷாவை கும்பிட்டுட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவார். அதே மாதிரி தான் இவங்களும் சண்முகாவும் விஜய் பிரபாகர் கிட்ட சொல்லி அந்த அன்போடு அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கி தான் கிளம்புவார். அந்த மாதிரி ஒரு அன்பு அவங்களுக்குள்ள சின்ன வயசுலேருந்தே இருக்குது.